உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் மாலையில் ஓர் நடைப்பயிற்சிக்கு செல்லப் போகின்றேன். நீங்களும் என்னோடு சிறிது தூரம் பயணிக்கலாம். காதுகளில் ஹெட்ஃபோனை அணிந்து கொண்டு நான் கூறும் விடயத்தை கேட்டபடி நீங்களும் என்னோடு உடற்பயிற்சிக்கு வாருங்கள். இன்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மீண்டெழுதல் என்ற விடயத்தை பற்றி பார்ப்போம். வாழ்விலே எங்கள் அனைவருக்கும் பல்வேறு சவால்கள் வந்து கொண்டிருக்கும். எது எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நாம் எங்கள் இலட்சியத்தை நோக்கி நடக்க வேண்டும். இதுவே மீண்டெழுதல் ஆகும். ஜப்பானிலே ஒரு பழமொழி உண்டு, 7 முறை விழுங்கள் 8 முறை எழுங்கள். பிரபல தத்துவஞானி டெயின் ஹால்ட் பின்வருமாறு கூறுகின்றார்: இறைவா, என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு. மாற்றப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு. அதற்கு முன் எது மாற்றப்படக்கூடியது, எது மாற்றப்பட முடியாதது, எது என் கட்டுப்பாட்டில் உள்ளது, எது என் கட்டுப்பாட்டில் இல்லாதது, இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடு என்று கூறுகின்றார். நாங்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கு உடல், உயிர் இந்த இரண்டும் முக்கியம். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு மனதை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற இவை போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சைப்ரஸ் தீவில் உள்ள ஜீனோ என்ற தத்துவ ஞானி ஸ்டோயிக் என்ற தத்துவத்தை உருவாக்கினர். எவ்வாறு வாழ்க்கையை இலகுவாக வாழ்வது என்பதே அந்த ஸ்டோயிக் என்ற தத்துவமாகும். இவர் ஆரம்பத்தில் சினிக் என்ற கிரேக்க தத்துவத்தையே பின்பற்றி வாழ்ந்தார். அது மிகவும் கடும் துறவை வலியுறுத்தியது. வாழ்வது என்றால் தெருவோரங்களில் வாழுங்கள். உங்கள் சொத்து என்றால் அது உங்கள் ஆடை மட்டுமே. அதைத் தவிர நீங்கள் எதையும் வைத்திருக்க கூடாது. இவ்வாறு இன்பமான வாழ்வை வெறுத்தொதுக்கிய சினிக் தத்துவத்திலிருந்து விலகி சைப்ரஸ் தீவில் உள்ள ஜீனோ என்ற தத்துவவியலாளர் ஸ்டோயிக் என்ற தத்துவத்தை உருவாக்கியுள்ளார். இந்த ஸ்டோயிக் தத்துவம் எதனை கூறுகின்றது? அது நாம் வாழ்வதற்கு ஏற்ற என்ன விடயங்களை உள்ளடக்கியுள்ளது, அவற்றுள் எவற்றை எம்மால் பின்பற்ற முடியும் என்பதை இப்போது பார்ப்போம். என்னோடு நடந்து கொண்டே இருங்கள். உடற்பயிற்சி சிறந்தது. வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களும் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதவரை அவற்றை நீங்கள் அனுபவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. நாம் ஒரு வேலைக்காக கனவு காணுகின்றோம். இறுதியில் அந்த வேலை எமக்கு கிடைக்கின்றது. காலங்கள் நகர இப்போது அந்த வேலையே எமக்கு சலிப்பாகி விடுகின்றது. ஒரு ஆடம்பர காரை வாங்க ஆசைப்படுகின்றோம். சில காலங்களில் அந்த கார் எமக்கு கிடைத்து விடுகின்றது. காலங்கள் நகர அந்த கார் தூசு படிந்து வீட்டின் ஓர் மூலையில் நிற்கின்றது. மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. விருப்பங்களையும் ஆசைகளையும் துரத்தி கொண்டே செல்கின்றார்கள். ஸ்டோயிக் தத்துவம் என்னத்தை கூறுகின்றது? ஓர் அமைதியான நிலையில் நாங்கள் இருக்க பழக வேண்டும். எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாது போனாலும் ஓர் அமைதியான நிலையில் இருக்கின்ற மனப்பக்குவம் எமக்கு வேண்டும். அதற்கு பதற்றம், பயம், அவமான உணர்வு, தற்பெருமை, கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, நன்றியுணர்வு போன்ற நேர்மறையான உணர்வுகள் எம்மில் குடிகொண்டிருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும் போதும் கற்பனையில் எதுவும் இல்லாதது போல் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று ஸ்டோயிக் தத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது. ரோமானிய பெரும் செல்வந்தரான செனேகா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் சொத்துக்களும் இருந்தன. ஆன போதும் அவர் ஸ்டோயிக் தத்துவத்தை தீவிரமாக பின்பற்றினார். எல்லாம் இருந்த போதும் எதுவும் இல்லாத தன் வாழ்க்கையை கற்பனை செய்து வாழ்ந்து பார்க்க பழகிக்கொண்டார். அவருக்கு எல்லா வேலைகளையும் செய்து விடுவதற்கு வேலைக்காரர்கள் பலர் இருந்தும் வேலைக்காரர் எதுவுமின்றி தானே தன் வேலைகளை செய்து பார்ப்பார். சுவை மிகுந்த உணவு வகைகள் பல காணப்பட்ட போதும் மிக எளிமையான உணவை உண்டு பார்ப்பார். இவ்வாறு சகல செல்வங்கள் இருந்தும் செனேகா ஸ்டோயிக் தத்துவத்தை பின்பற்றி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்.
ஸ்டோயிக் தத்துவத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிவதாகும். உடற்பயிற்சியில் இப்போது நாங்கள் நடைப்பயிற்சி செய்து கொண்டு உள்ளத்திற்கு தேவையான சில விடயங்களை நான் உங்களோடு கலந்து கொண்டு இருக்கின்றேன். என்னோடு கூட பயணியுங்கள். ஒருவர் தோட்டம் ஒன்றை செய்வதற்காக நிலத்தை உழுது பண்படுத்துகின்றார். அங்கே தோன்றுகின்ற களைகளை பிடுங்குகின்றார். நல்ல விதை இனங்களை தெரிவு செய்கின்றார். இவை அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் திடீரென்று மழை பெய்வதும் பெய்யாது விடுவதும் புயல் காற்று வீசுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே அவரது கட்டுப்பாட்டில் இல்லாத விடயங்களை நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அது வரும்போது அதனை எதிர்கொள்ள வேண்டியதே எமது வேலை. அவ்வாறே ஸ்டோயிக் தத்துவத்தை பின்பற்றிய மற்றொரு ஞானி எபிக்டெட்டஸ், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இதுவே அவருடைய மகுட வாக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்று கூறுகின்றார். இந்த ஸ்டோயிக் தத்துவத்தின் மற்றொரு நிலை நிகழ்கணத்தில் வாழ பழகுதலாகும். எம்மை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவற்றை அவதானிப்பதும் அனுபவிப்பதும் ஆகும். இப்போது நாங்கள் வாக்கிங் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்கள் எதிரில் வருபவர் எம்மை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்கின்றார். அவரை இதற்கு முன் நாம் பார்த்ததே கிடையாது. அந்த கணத்தை அனுபவிப்போம். மரக்கிளையிலே அழகான ஒரு பறவை அமர்ந்திருக்கின்றது. அதன் அழகை ரசிப்போம். மெல்லிய காற்று எம்மிலே படுகின்றது. அதை உணர்வோம். வானிலே அழகிய முகில் தவழ்ந்து செல்கின்றது. அதை ரசிப்போம். இவ்வாறு நிகழ்கணத்தில் வாழ்ந்திருத்தலும் ஸ்டோயிக் தத்துவத்தின் மற்றுமோர் விடயமாகும். நாம் விரும்புகின்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு மரத்தின் இலைகளை போன்றவை என்று ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரீலியஸ் குறிப்பிடுகின்றார். ஒரு பலத்த காற்று அடித்ததும் அந்த மரத்தின் இலைகள் உதிர்ந்து விடுவது போல நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் நிலையற்று ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். எம்மை சுற்றியுள்ள மனிதர்களும் அப்படியே. இன்று எம்மோடு இருப்பவர்கள் பலர் நாளை இருப்பதில்லை. நாமும் அப்படியே. இந்த நிலையற்ற தன்மையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரீலியஸ் குறிப்பிடுகின்றார். ஆனால் நம்மை சுற்றி நடக்கும் மாற்றங்கள் தற்செயலானவை அல்ல என்றும் அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்றும் குறிப்பிடுகின்றார். நான் கூறுகின்ற இந்த தத்துவங்களில் எங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். மனதை பண்படுத்துவதற்காக இவை போன்ற விடயங்களை உள்வாங்குவோம். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். இறுதியாக வாபி ஷாபி என்ற ஒரு ஜப்பானிய தத்துவத்தை உங்களோடு கதைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாபி சாபி என்ற தத்துவம் எதனை கூறுகின்றது என்றால், எதுவுமே நிலையற்றது, கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நிலையற்ற தன்மையின் அழகை சுட்டிக்காட்டும் தத்துவமே இதுவாகும். நாம் முழுமையிலும் கச்சிதத்திலும் அழகை தேடுவதற்கு பதிலாக குறைபாட்டில் அழகை தேட பழக வேண்டும். ஜப்பானிலே ஒரு துறவி தான் தேநீர் அருந்துவதற்காக நீண்ட காலம் ஒரே குவளையை பயன்படுத்தி வந்தார். பல ஆண்டுகள் பயன்படுத்திய அந்த குவளை திடீரென்று ஒரு நாள் கைதவறி விழுந்து உடைந்து விட்டது. அது அவருக்கு பலத்த மனத்தாங்கலை ஏற்படுத்தியது. அந்த குவளையை ஒரு கைவினைஞரிடம் கொடுத்து அதை மீண்டும் பொருத்தி ஒட்டி கொண்டார். அந்த குவளை முன்னர் போல் அழகாக இருக்கவில்லை. அதனால் அவருடைய மனதில் ஏதோ ஒரு சிறு குறை இருந்து கொண்டே இருந்தது. அந்த குவளை முழுமை பெற்றிருந்தாலும் அதிலே பல குறைபாடுகளும் தழும்புகளும் விரிசல்களும் இருந்தன. ஆரம்பத்தில் அந்த குவளை அழகற்றது போல தெரிந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த அழகின்மை ஒரு அழகாக மாறியது. இது ஒரு கலையாக மாறி ஜப்பான் முழுவதையும் ஆட்டி படைத்தது. வாபி சாபி தத்துவத்தை பயன்படுத்தி புதிய குவளைகள் வரத் தொடங்கின. உடையாத புதிய குவளைகள் கூட உடைந்தவை போல அதனுடைய அமைப்பு செய்யப்பட்டு அது மிகவும் பிரபல்யம் பெற்றிருந்தது. நாமும் எம் வாழ்க்கையில் பல்வேறு குறைகள் ஏற்பட்டாலும் பல்வேறு சவால்கள் வந்தாலும்
அவற்றை சாதகமாக பயன்படுத்தி வாழ்விலே முன்னேற வேண்டும். ஹிட்லர் கூறியதைப் போல பறக்கிறோம் என்றோ விரைவாக ஓடுகிறோம் என்றோ நடக்கிறோம் என்றோ இங்கு விடயம் பிரச்சனை அல்ல. நீங்கள் தவழ்ந்தாவது இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்களா என்பதுவே முக்கியம். அந்த வகையில் தினமும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வதோடு நல்ல ஆரோக்கியமான விடயங்களை கேட்டு எம் மனதையும் பண்படுத்தி கொள்வோம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. மீண்டும் இன்னுமொரு நடைப்பயிற்சியில் இன்னுமோர் புதிய விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.